ஹலோ வெல்கம் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா சிங்கம்மா கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நாங்கள் வந்திருந்தப்போ ரொம்ப கூட்டம் கம்மி தான். அப்புறம் போக போக கூட்டம் நிறைய பேர் வந்தாங்க. இதே நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நம்ம என்ன நினச்ச அந்த சூலாயத்தில் எலுமிச்சப்பழத்தை குத்துனா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. நானும் சாமியை கும்பிட்டு 3 எலுமிச்சப்பழத்தை குத்துனேன். 2வது பழம் மட்டும் கொஞ்சம் இறங்கு ரொம்ப கடிசாக இருந்துச்சு. பழம் ரொம்ப நேரமாக குத்திக்கிட்டே இருந்தேன், அப்போ தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம குத்தின பழத்தை நம்ம கையில் கொடுக்காம வேறு பழத்தை எடுத்து அந்த அன்னையும் கொடுத்தாங்க. சாமி ரொம்ப கும்பிட்டுட்டு, ஆனால் இங்கே தீவாரணம் எதுவுமே காட்டலை. எதனால என்ன காரணம் எனக்கு தெரியல. வேறு பழத்தை கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து கோயிலை சுற்றி வளையல் கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கார சொன்னேன், இங்கே பாருமாமே எனக்கு ஒரே மாதிரி வளையல் 2 வளையல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காமிச்சேன். அப்புறம் வந்து எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் மாலை தேடி வர்றவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட வேண்டுதல்லாம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் இது வேட்டையாடுற வில்லு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை என் வீட்டுக்கார்ட்ட காமிச்சு நான் கேட்டு இது என்னென்னு. அவருக்கு எனக்கும் தெரியல, அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்லுங்கள். அப்புறம் கோயிலை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு விளக்கு இதெல்லாம் ஏற்றிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனாலும் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. போயிட்டு காணிக்கையை மட்டும் போட்டோங்க. போகிறவங்க இவ்வளோ கூட்டம்னு அந்த தடவை வரைக்கும் நின்னாங்க. நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் மினிமம் வந்து பீங்காய் வளையல் வாங்குவேன். பீங்காய் வளையல் வாங்கிட்டு அப்படியே சாமிக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நானே வீட்டுக்கார அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த கோயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே மை ஃபேமிலிஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மை ஃபேமிலிஸ், அனைவருக்கும் பாய். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேவா?